தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகையாக திகழ்பவர் ஈஷா ரெப்பா. கல்லூரி நாட்களில் மாடலிங் செய்து வந்த இவருக்கு விளம்பரங்கள் வாயிலாக சினிமா வாய்ப்பு கிடைத்தது. இவர் 2012இல் வெளியான லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். இவரது ஃபேஸ்புக் புகைப்படங்களை பார்த்த இயக்குனர் மோகன கிருஷ்ணா இந்திரா காந்தி 2013இல் வெளியான அந்தகமுந்து ஆ தருவாதா படத்தில் இவரை நாயகியாக அறிமுகப்படுத்தினார். 2017இல் வெளியான அமி துமி திரைப்படத்தில் இவரது நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டு இவருக்கு விருதுகளையும் பெற்றுத் தந்தது. இது மட்டுமில்லாமல் அவே என்ற படத்தில் தன்பாலின ஈர்ப்பாளர் கதாபாத்திரத்தில் நடித்து பலரின் கவனத்தை ஈர்த்தார். தமிழில் ஓய் என்ற படத்தில் அறிமுகமான ஈஷா ரெப்பா அசோக் செல்வனின் நித்தம் ஒரு வானம் படத்தில் நடித்திருந்தார். தற்போது இவர் நடித்த ஓம் சாந்தி சாந்தி என்ற திரைப்படம் வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. சமூக வலைதளத்திலும் அதிகம் ஆக்டிவாக இருக்கும் இவருக்கு இன்ஸ்டாவில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்கள் உள்ளனர். ஈஷா ரெப்பா தனது திரைப்பயணத்தில் பெரிய அளவிலான சர்ச்சையில் சிக்கியது இல்லை என்றாலும் சில விஷயங்கள் ஊடகங்களில் விவாதப் பொருளாகின. குறிப்பாக நேர்காணல் ஒன்றில் தனது ஆரம்ப காலத்தில் ஒரு இயக்குனர் தனது முழங்கைகள் கருப்பாக இருப்பதாக கூறி உருவத்தை கேலி செய்ததாக வேறு தெரிவித்தார். இது திரையுலகில் நிலவும் பாகுபாடு குறித்த விவாதத்தை ஏற்படுத்தியது. மேலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மக்களின் பேச்சு வழக்கு குறித்து இவர் நகைச்சுவையாக கூறிய சில கருத்துகள் சமூக வலைதளங்களில் சர்ச்சைகளை கிளப்பி விவாதத்தை உருவாக்கின. அரவிந்த சமேத வீரராகவா படத்தில் தனக்கு முக்கியமான கதாபாத்திரம் என்று கூறிவிட்டு பின்னர் தனது பல காட்சிகள் வெட்டி நீக்கப்பட்டதாக அவர் வருத்தம் தெரிவித்தது செய்திகளில் பேசு பொருளானது. இந்த நிலையில்தான் தற்போது அவர் காவல் நிலையத்தில் அளித்திருக்கும் புகார் பரபரப்பாக மாறி உள்ளது. நடிகை ஈஷா ரெப்பாவின் புதிய படமான ஓம் சாந்தி 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 படத்தின் விளம்பர பணிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஒரு சமூக வலைதள பக்கத்தில் மர்ம நபர் ஒருவரால் ஆபாசமான மற்றும் பாலியல் ரீதியான அவதூறுகள் ஈஷா ரெப்பா குறித்து பரப்பப்பட்டுள்ளன. இந்த தரக்குறைவான கருத்துகள் ஒரு மீம் கணக்கு அல்லது போலி இன்ஸ்டாகிராம் கணக்கு வாயிலாக பதிவிடப்பட்டுள்ளன. முதல் முறை இதுகுறித்து கண்டுகொள்ளாமல் ஈஷா ரெப்பா விட்டுவிட்ட நிலையில் தொடர்ந்து அதே போன்ற ஆபாச மீம்கள் பதிவிடப்பட்டு வந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதே பெயரில் வரும் ஆபாச மீம்கள் தன்னை அச்சுறுத்துவதுடன் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் அவர் ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சாரா ஹில்ஸ் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய கருத்துகள் ஒரு பெண்ணாக தனது கண்ணியத்தை பாதிப்பதோடு பொதுவெளியில் தனக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதாகவும் தனது புகார் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் தற்போது ஐபி முகவரியை கொண்டு அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். இதுபோன்ற டிஜிட்டல் தள துஷ்பிரயோகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே ஈஷாவின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.